ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வினோத்துக்கும் பார்வதிக்கும் சண்டை வருது. ஆக்சுவலாக என்ன சண்டை அப்படின்னா, வினோத் வந்து அந்த ஜெயிலில் இருந்த சமயத்தில் சொல்லியிருப்பார் போல், இந்த பொண்ணோட சேர்றதுனால தான் உன்னை வந்து நிறைய பேருக்கு வீட்டில் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன், உனக்கு விழுந்த இத்தனை ஓட்டுக்கு காரணம் அந்த பொண்ணோட நீ பேசினது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கம்ருதீன் கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரியலை. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்வதியை எவ்வளோ கோவப்படுத்தினாரு, எவ்வளோ காயப்படுத்தினாரு அப்படிங்கிறத ஒரு வீக் முன்னாடி பார்த்தோம். ஆனால் அதே பார்வதி இப்போ அவரோட போய் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கம்ருதீனை பற்றியே பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இவங்க பேசுகிறது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட, அப்புறம் வந்து கம்ருதீன் கிட்ட, அப்புறம் வினோத் கிட்ட, இவங்களை பற்றியே போய் பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு புரியலை. இவங்க எந்த மாதிரி பிளேயர்னும் புரியலை. பார்த்தா ஃபுல்லாக நெகட்டிவ் பிளேயர் மாதிரி தான் தெரியுறாங்க. ஒரு ரூல்ஸ் அப்படின்னா அதை ஃபாலோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. நீ என்ன சொன்னாலும் நான் ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது இட் மேக்ஸ் த டோட்டல் கேம் ஆக்வர்ட். எந்த ரூல்ஸ் போட்டாலும் நான் பண்ண மாட்டேன், கனி சொன்ன மாதிரி தான், நீ எது சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த துஷார் அப்புறம் அரோரா இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. லைவில் அவங்களெல்லாம் காணோம். இருக்காங்க, பட் கண்டென்ட் இல்லாமல் இருக்காங்க. இவங்க தான் சும்மா கத்திக்கிட்டே கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் கத்திக்கிட்டே இருக்காங்க. இதில் வேறு பிக் பாஸ் இன்னைக்கு ஹவுஸ்குள்ளே சொன்னார், கண்டென்ட்டுன்னு சொல்லாதீங்க, அது வந்து எமோஷன் அப்படின்னு சொன்னார் லைவில். பிரவீன் அப்படி தான், பிரவீன் கிட்ட வந்து இவங்க நிறையா வாடா போடா அப்படின்னு சொல்லவும், நீ எப்படி வாடா போடான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வினோத் நடுவில் வரவும், நான் எப்பயுமே அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னதுக்கு இப்போ ஒரு வீட்டு தலை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மாதிரி பிரச்சனையாகும். ஆரு பண்ணுற பிரச்சனை எல்லாமே வேணும்ன்ட்டே பிரச்சனை பண்ணுறாங்களா, இல்லை கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்களா? இப்போ விக்கல் சொன்ன மாதிரி பாருவை இக்னோர் பண்ணிங்கன்னா தான் பெட்டர் அப்படிங்கிறது வந்து கரெக்ட். அவர் வந்து எஃப்ஜேக்கு சொன்னார். எஃப்ஜே வந்து இன்னைக்கு காலையில் பிரவீன் கிட்ட சொன்னார். ஸோ நீ கம்பெனி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன்னா ப்ராப்ளம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது கூட கரெக்டு தான். இக்னோர் பண்ணிட்டா கண்டென்ட் கிடைக்காது. ஸோ அவங்க சும்மா ஆகிடுவாங்க. ஆன்சரே வரலங்கிறப்ப அவங்க எப்படி ஆன்சர்லேருந்து கொஷின் ப்ரோப் பண்ணுவாங்க? ஸோ பாருவோட கண்டென்ட் கரெக்டா இல்லை தப்பா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.